Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல Windows OS எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பென் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா பூட் பண்ணி இருந்திருக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். சோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து பாத்தீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. சோ நெக்ஸ்ட் பென் டிரைவ் பூட் பண்ணனும்னா வந்து பாத்தீங்க அப்படினா அந்த பென் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களோட லேப்டாப்போட பூட் மெனு கீயை வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணனும். சோ இந்த பூட் மெனு கீ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா நீங்க உங்களோட கூகுள்ல ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட மாடலை வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு பூட் மெனு கீ அப்படினு போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். சோ நீங்க அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட பூட் மெனு கீயை தெரிஞ்சுக்கலாம். Then next வந்து பாத்தீங்க அப்படினா உங்க லேப்டாப் பூட் மெனுல என்டர் ஆனதும் உங்களோட பென் டிரைவை செலக்ட் பண்ணிக்கணும். சோ செலக்ட் பண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Windows லோகோ வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா Windows லோகோ பூட் ஆகி முடிஞ்சிட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் இஸ் ஸ்டார்டிங் அப்படின்ட்டு போட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆர்கிடெக்சர், அதுக்கடுத்து டேட் மோடிஃபைடுன்னு 3 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதும் மெயின், ஆர்கிடெக்சர் மெயின். ஸோ டேட் மோடிஃபைடு அப்படிங்கிறது தேவையில்லாதது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் வெர்ஷன் இருக்கும். தென் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது என்னோடது 64 அப்படின்ட்டு இருக்குது, X64ன்ட்டு. ஸோ X64 மீன்ஸ் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ X86 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு அர்த்தம். ஸோ 64 பிட் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் இதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற இடத்துல விண்டோஸ் வெர்ஷன் இருக்கும். ஸோ அதை என்ன வெர்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அப்கிரேட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கஸ்டம் இன்ஸ்டாலே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்ட்டிஷன்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பார்ட்டிஷனில் இன்ஸ்டால் பண்ணணுமோ ஸோ அந்த பார்ட்டிஷனை சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் ஆனதும் எல்லா இடத்தும் வந்து பார்த்திங்கன்னா டிக் ஆகிட்டு உங்களோட லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீஸ்டார்ட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கப்போ ஸோ வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் ரெடி, அதுக்கடுத்து டிவைஸ் இஸ் ரெடி, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட் அ மூமெண்ட் அப்படின்ட்டு காமிக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ ஒன்ஸ் லோட் கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்ட் லேஅவுட் வந்து பார்த்திங்கன்னா US தானே அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் லேஅவுட் வேணுமான்னு கேட்கும். ஜஸ்ட்டு ஸ்கிப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட இன்டர்நெட் கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஐ டோன்ட் ஹேவ் அ இன்டர்நெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ வித் லிமிடெட் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசிக்கு என்ன நேம் சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பாஸ்வேர்டு எனக்கு செட் பண்ண வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரியை ஸ்டோர் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நோ கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமான்னு கேட்குது. ஸோ கார்ட்டானா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அக்செப்ட் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா டிக்ளைன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸ். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சோன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 5 to 10 minutes ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ விண்டோஸ் ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 5 minutes ஒர்க் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணுறதுக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வேண்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடையில் போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 300 இல்லை அப்படின்னா 400 வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுவோம். ஸோ ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காசு வாங்குவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு கிராக் வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராக்கும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உங்களோட லேப்டாப்பை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரில அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.